ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ஓல்டு எஃப்எம் ரேடியோவை நம்ம ப்ளூடூத்தாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இதில் தான் நம்ம ப்ளூடூத் செட் பண்ண போகிறோம். இதில் எஃப்எம் மட்டும்தான் ஓடுது. இந்த கேசட் போடுவோம்ல, இந்த இடத்துல பழைய கேசட் போடுவோம்ல, அதுவும் ஒர்க் ஆகலை. இங்கே சிடியும் ஒர்க் ஆகலை. ஃபுல்லாகவே அழுக்காக தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் சைடு இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இது பேட்டரியிலையும் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப நாளாக அப்படியே கடந்ததுனால உள்ளேயும் டஸ்ட்டாக இருக்குது. அதையும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள ஸ்க்ரூ எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு தான். எல்லா ஸ்க்ரூவையும் நான் கழட்டிட்டேன். அதாவது இங்கே 2 ஸ்க்ரூ இருந்துச்சு, இந்த உள்ள 2 ஸ்க்ரூ இருந்துச்சு, இந்த ஹேண்டில் கிட்ட 2, இங்கே ஒரு 2, மொத்தம் 8 ஸ்க்ரூ இருந்துச்சு. இதை கழட்டுறதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அவ்வளோதான். உள்ளேயும் செம்ம தூசியாக இருக்குது. ஸ்பீக்கர் லைனு 2 ஸ்பீக்கர் லைன் வந்திருக்கு. ஸ்பீக்கர் லைனை மட்டும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம எல்லா சிஸ்டமுமே இதில் தான் இருக்குது. இப்போ இதில் எஃப்எம் மட்டும்தான் ஓடுது. நம்ம அந்த இதில் உள்ள ஆடியோ போர்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ப்ளூடூத் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுதான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்த ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் கழட்டிக்கலாம். கேசட் டிரைவுக்கு உள்ளது இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. இதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உள்ளெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். உள்ளே ஃபுல்லாக ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ மேலே உள்ள நம்ம கேசட் டிரைவ் இருக்குள்ள, சிடி போடுவோம்னு சொன்னாங்க, அதையும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி அதையும் க்ளீன் பண்ணி இது அப்படியே மேலே தூக்குனா அப்படியே வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது உள்ளேயும் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. இதையும் நம்ம அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த போர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பவர் சப்ளை மட்டும்தான் இன்னும் இருக்குது. பாக்கி எல்லாத்தையும் நான் கழட்டிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணிக்கலாம். 2 hours later. அவ்வளோதான், ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓரளவு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பவர் சர்க்கியூட் மட்டும்தான் இங்கே இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ளது. இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வரும். இது நம்ம அந்த போர்ட்லேயே இருக்கும் பின்னு, அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு இந்த ஒயர் இப்போ எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம இந்த இடத்துல ஒரு ஆண்டனா இருக்குல்ல, அதுக்குள்ளே கம்பி இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கம்பியில் கனெக்ட் பண்ண போகிறேன். எதுக்காகனா நம்ம இந்த ப்ளூடூத் தான் செட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம ப்ளூடூத்தில் எஃப்எம் ரேடியோ இதில் எல்லாமே உண்டு, எஃப்எம்மும் உண்டு. எஃப்எம் இருக்கிறப்ப நம்ம இந்த ஆண்டனா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் ஃபஸ்ட்டு சாதாரணமாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன்னா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நார்மலாக ஸ்டால்ட்ரிங் பண்ணுறதோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம எந்தெந்த போர்டு யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ இதுலேருந்து கரெக்டாக அந்த மதர் போர்டு, அந்த டிஸ்பிளே வந்துச்சுல, அந்த போர்டும் நம்மளுக்கு தேவைப்படுது.
இது வந்து வால்யூம் கண்ட்ரோல்லாம் உள்ள போர்டு. இதை நான் அப்படியே எப்படி கழட்டினானோ அப்படியே மாட்டிடுறேன். நான் மாட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த பவருக்கு வந்து இந்த ப்ளூடூத் போர்டு பவருக்கு வந்து இந்த மதர் போர்டில் பெரிய கெப்பாசிட்டர் ஒன்று இருந்துச்சுல, அதுலேருந்து 2 ஒயர் சால்ட்ரு பண்ணி இங்கே 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து 5 வோல்ட் ரெகுலேட்டரில் போட்டு இங்கே 5 வோல்ட் அவுட்புட் இங்கே வரும். இது வந்து நம்ம ப்ளூடூத் போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த ப்ளூடூத் போர்டில் இந்த இடத்துல வந்து ஒரு 4 பின் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். அப்படியே கனெக்ட் பண்ணிட்டோன்னா இந்த ரெட் கலர் வந்து ஆண்டனா ஒயரு. நம்ம ஆல்ரெடி நம்ம ஆண்டனாக்கு ஒரு ஒயரை வச்சு நம்ம சால்ட்ரு பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து இந்த ஒயரை கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இந்த 3 ஒயரும் நம்ம இது கேசட்டுக்கு உள்ள சென்சார் இருந்துச்சுல, இந்த ஒரு 4 ஒயர் சொன்னேன் தெரியுமா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன். அந்த 4 ஒயர்லேயும் நம்ம கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு 2 ரைட்டு, செகண்ட் 2 லெஃப்ட்டு, காமன் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அதேமாரி நம்ம வச்சு அப்படியே சால்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான். அதில் இப்போ வந்து நான் வந்து இந்த இன்புட்டை வந்து கரெக்டாக சால்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டேப் சுற்றிருக்கேன். இதேமாரி நம்ம வந்து இப்போ இந்த ஆண்டனா ஒயரையும் நம்ம இதுமாரி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சைடு நம்ம எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டோம். இந்த பின்னும் நம்ம ஆல்ரெடி சால்ட்ரு பண்ணியாச்சு. ப்ளூடூத் போர்டுக்கு வந்து இன்புட்டும் நம்ம பவர் இன்புட்டும், அதுலேருந்து அவுட்புட்டும் நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே மேலே இங்கேருந்து கழட்டினோம்ல, இங்கேருந்து இந்த சிடி டிரைவ் கழட்டினோம்ல, அந்த பேனட் மட்டும் இங்கே வச்சு மூடிடலாம். அவ்வளோதான், மேல் சைடும் ஒர்க் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பீக்கர் லைன் கொடுத்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டோன்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்லீவ் எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். நான் ஜாயின் பண்ணி இன்சுலேஷன் டேப் பண்ணிடுறேன். அதுதான் ஸ்பீக்கர் லைனும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயரையும் நம்ம வந்து வெளில எடுக்கணும். இந்த சைடு ஒரு சைடு வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் தான் நம்ம ப்ளூடூத் போர்டு செட் பண்ண போகிறோம். இதை நம்ம வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் அப்படியே வச்சு மாட்டிக்கலாம். அவ்வளோதான், இப்போ ஃபுல்லாக மூடியாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. இந்த போர்டையும் இந்த 2 கேப்பையும் நம்ம வந்து வேறு ஏதாவது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதையும் நம்ம வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்த ஒட்டணும். ஏன்னா இது உள்ள நம்ம அந்த சிஸ்டம்லாம் எடுத்துட்டோம்ல, அதனால நம்ம இது வந்து ஃபெவிக்விக் ஊற்றி தான் ஒட்டணும். நான் வந்து இதை ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம இந்த இதில் வந்து ப்ளூடூத் செட் பண்ணணும். கரெக்டாக இப்படி இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த உள்ள ஒரு பிளாஸ்டிக் இருக்குல்ல, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பின்னாடியிலேருந்து ப்ரெஸ் பண்ணாவே அது வரும். இது வந்து நம்ம இப்போ இந்த சைஸுக்கு இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துப்போம். நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தாலே. கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக அப்படியே நான் இதில் வந்து ஸ்க்ரூ போட்டு முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதில் வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். இந்த 2 ஒயரையும் வெளில எடுத்துகிட்டு இதையும் நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிடணும். ஃபஸ்ட்டு நான் இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான்.
இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போ வந்து போர்டு மட்டும் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் முடிச்சிட்டேன். அந்த கேப்பில் வந்து நான் அந்த ஸ்டிக்கர் போன வீடியோவில் ஒட்டியிருந்தேனே, அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது, அதுக்காக தான். இப்போ நான் இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு. இப்போ மேலேயும் பவர் ஆகிடுச்சு. இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். Chances to revive. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.